السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. காலையிலிருந்து ஒரு அழகான மஜ்லிஸ், வியக்க வைக்கக்கூடிய பல விஷயம். ஒன்றாவது ஜும்ராவில் எந்த விதமான நர்வஸும் இல்லாமல் ஒரு பையனால் மைக்கில் வந்து நிற்க முடியுங்கிறத அத்தாயில் ஓதி முடிச்சிருந்தாலும் கூட நான் இங்கே தான் பார்க்குறேன். நாங்கள் ஓதுகிற பீரியட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், விலாலியால் ஓதிட்டு இருக்கும்போது 3வது ஜும்ராலேருந்து பேசுவாங்க. 1வது ஜும்ராவுக்கு பெருசாக ஸ்ட்ரிக்ட் இருக்காது. 2வது ஜும்ராவில் ஹதாபாலா, அதாவது இன்றைக்கு மன்றம் அப்படின்னு போகிற மாதிரி அங்கே ஹதாபாக்குன்னு சொல்லி பாடத்துடைய பீரியடில் 2 பீரியட் இருக்கும். அந்த பீரியடில் 2வது ஜும்ராவில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்பாங்க. அப்போ சீனியர்ஸ்லாம் பேசுவாங்க. அதை பார்த்து அதுக்கு பின்னாடி 2வது ஜும்ராவில் இருந்து ஏதாவது ஒரு சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும், பேச விடுவாங்க. 3வது ஜும்ராலேருந்து கம்பல்சரி, 4வது ஜும்ராலேருந்து அடி விழுகும், 5வது ஜும்ராலேருந்து 3 லாங்குவேஜ், அரபியும் பேசணும், தமிழும் பேசணும், இங்கிலீஷும் பேசணும். 3 லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ் சொல்கிறாங்களோ அந்த லாங்குவேஜில் பேசணும். அங்கே என்ன டாபிக் நீங்கள் சீட்டில் எடுத்த மாதிரி உங்களுக்கு 3rd ரவுண்டு தான் எங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு. என்ன டாபிக் எடுக்கிறோமோ அந்த டாபிக் அப்படியே எடுத்து பேசணும். அது 3வது ஜும்ராலேயே இருந்து ஒரு மைக்கை பிடிக்கிற நேரத்தில் பயங்கரமான ஒரு நர்வஸ் இருக்கும். ஆனால் இங்கே 1வது ஜும்ரா பிள்ளைங்க உட்காந்து மைக்கை பிடிச்சி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஹதீஸை பேசுகிறதும், ஆயத்தை பேசுகிறதும், பயானை பேசுகிறத தாண்டி நம்ம பயத்தை விட்டு பேசுகிறதுங்கிறது பெரிய விஷயம். அப்போது நமக்கு எத்தனையோ இடங்களில் நம்ம போகிறோம், பார்க்குறோம். நம்ம வயசில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், நமக்கு அமையக்கூடிய ஒரு சில விஷயங்கள். முதல்ல நமக்கு இது போன்ற ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்த நம்முடைய பெற்றோர்கள், அதாவது மார்க்க கல்விக்காக வேண்டி நம்மளை அர்ப்பணித்த தியாகத்தை ஏற்றுக்கிட்ட பெற்றவங்க. 2வது நமக்காக வேண்டி தன்னை அழித்து கொண்டு நம்மளை பெருசாக வளர வைக்கணும்னு நினைக்கிற உஸ்தாதுமார்கள். அப்போது ஒவ்வொருத்தவங்களுடைய பேரண்ட்ஸை பற்றி எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். 2வது இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள். இப்போ உஸ்தாமாருடைய கண்ணியம், மரியாதை, அதை பற்றி நமக்கு முன்னாடி எத்தனையோ உஸ்தாமாரெலாம் பேசுனாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய உஸ்தாத் அப்படிங்கிறவங்கள நான் ஓதுற காலத்தில் சமகாலத்தில் பார்த்த நபர். நான் 1வது ஜும்ரா ஓதுறப்போ தாரிக் உஸ்தாத் 5 ஓதிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்போ அந்த பீரியட்லேயே தாரிக் உஸ்தாதுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், பயங்கரமான கித்தாபி ஹதீஸ் ஆய்வரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மஹால்ல டீனரில் வச்சு நடத்துகிறாங்க. நடத்தக்கூடிய அந்த நேரத்தில் பெரும் மூத்த உலமாக்கள், அதாவது சாதாரணமாக ஓதி முடித்த ஆலிம்களை தாண்டி ஒவ்வொரு மதரசாவினுடைய பிரின்சிபல்ஸ், இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பெரிய பெரிய மதரசாக்களாக பார்க்கப்படுற பாக்கியாத்தாக இருக்கட்டும், சிராஜுல் முனீராக இருக்கட்டும், அதுபோக என்னெல்லாம் பழமையான மன்பவுல் அன்வாராக இருக்கட்டும், எல்லா மதரசாவினுடைய முதல்வர்களை கூப்பிட்டு அவங்களையெல்லாம் அமர வச்சு அவர்களையெல்லாம் வேடிக்கை பார்க்க வைத்து அவர்களுடைய பிள்ளைகளாக அவ்வளோ பெரிய உஸ்தாத்மார்களுக்கு முன்னாடி ஹதீஸ் ஆய்வரங்கம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அப்போது நடத்துனது யார் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருக்கக்கூடிய 5வது ஜும்ரா 6வது ஜும்ரா ஓதிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். அதில் தாரிக் உஸ்தாதுக்கு ஒரு தனி போஸ்ட் இருக்குது. இன்றைக்கும் ஹதீஸ் ஆய்வங்கத்துடைய கேசட் எடுத்து பார்த்தீங்கன்னா தாரிக் உஸ்தாதுடைய ஸ்பீச் இருக்கும். அப்போ அந்தளவுக்கு உச்சகட்டமான கித்தாபி. அப்போ உஸ்தாத் ஓதி முடித்த பின்னாடி, உஸ்தாத் ஓதி முடிக்கும் போது நான் 3வது ஜும்ராவுக்கு போகிறேன். அப்போ உஸ்தாத் ஓதி முடிக்கிறாங்க. முடித்து நான் 5 வரும்போது உஸ்தாத் ஹெச்ஓடியாக வர்றாங்க. ஹெச்ஓடியாக வந்ததில் இருந்து அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே தோற்றம், அதே பணி, அதே வேலை, அதே தாரிக் உஸ்தாதை பார்க்குறவங்களுக்கு தெரியும் தாரிக் உஸ்தாதுன்னா என்ன அப்படின்னு. தாரிக் உஸ்தாதனுடைய வேலைகள், அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது உஸ்தாதை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நான் 2 உஸ்தாது கூடயே இருந்தேன்.
நான் 7வது சும்ரா ஓதுறப்போ உஸ்தாத் எனக்கு ஹெச்ஓடி அரபிக் ஹெச்ஓடியாக வராங்க. அப்போ உஸ்தாது கூடயாக தான் நான் பெரும்பாலும் இருப்பேன். உஸ்தாது சொல்கிற கித்தாபுகள் எல்லாம் அந்த பேர் கூட நான் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் துருக்கி கித்தாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரேக்கே இருக்கும் பிலாலியால். மேக்சிமம் அதிகமான கித்தாபுகளுடைய தொடர்பு, அதே போல் பெரிய பெரிய உஸ்தாத்மார்களுடைய துவா, நிறைய உஸ்தாத்மார்களுடைய துவா தாரிக் உஸ்தாதுக்கு. அப்போது அதுவெல்லாம் வெளிப்படுகின்ற இடமாகத்தான் நான் இந்த கேம்பஸை பார்க்குறேன். ஏன்னா தாய் எப்படி இருக்கோ, தாயை பார்த்து தான் பிள்ளை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. தாய் எப்படி இருக்கின்றார்களோ அதே போல தான் பிள்ளையும். அப்போ உஸ்தாது எப்படியோ அதே போன்று தான் மாணவர்கள் உருவாவார்கள். உங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள்மா, அதாவது வாழ்க்கையில் நான் அத்தாயிலிருந்து முடிச்சுட்டு போன பின்னாடி நான் வாழ்க்கையில் அனுபவித்த விஷயங்கள். உஸ்தாத்மார்களுக்கு இஸ்ஸத் தரணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு முன்னாடி உஸ்தாத்மார்கள் சொல்லிட்டாங்க. இல்மை எந்த அளவுக்கு தேவைங்கிறத அடுத்து பேச சம்சஸ்தோன் அவங்க சொன்னாங்க. இப்போது கூட மதரசா தான். நீங்கள் மதரசாவை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்கள் உருவாக்கிக்கவே முடியாது. முடிச்சுட்டு போன உடனே அடுத்து நம்ம கமிட்மெண்ட், நம்முடைய வேலைகளை பார்ப்போம். அதுக்கு பின்னாடி அடுத்த கட்டம் வாழ்க்கை நம்மளை நகர்த்திக்கிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்த எப்படி சமாளிச்சுட்டு நகரணுங்கிறதுல மட்டும்தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர நாம் எப்படி இன்னும் நம்மளை எப்படி மெருகூட்டிக்கணுங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது. மதரசாவில் என்ன மெருகூட்டின உஸ்தாதுமார்களில் தாரிக் உஸ்தாதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா மதரசாவில் பேச்சில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. கிதாபியத்து அல்லாவோட ஃபதலில் தாரிக் உஸ்தாத் அவங்க நிறைய கிதாபை எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதில் அப்படியே படித்து நல்ல ஒரு இது இருந்துச்சு. அப்போது 7வது சும்ராவில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பேச்சினுடைய ப்ரோக்ராமுக்கு, அதாவது காம்படிஷன் எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்ன பொறுப்பாக போட்டாங்க, பல காம்படிஷனில் பொறுப்பாக போட்டாங்க. இப்போ நீங்கள் எப்படி இந்த பேச்சு போட்டியில் பேசுனீங்களோ அதே போல் நானும் பிலாலியாக பேச்சு போட்டியில் பேசியிருக்கேன். தாரிக் உஸ்தாத் தலைமையில் அதே போல் பேச்சு போட்டியில் பேசுகிறேன். அப்போ பஷீர் உஸ்மானி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இமாமா இருந்தார் பக்கத்தில். பஷீர் உஸ்மானிங்கிற ஹசரத் அவங்களும் அது கூட இன்னொரு ஹசரத்தும் 2 நடுவராக வந்திருக்காங்க. அப்போ அங்கே நிறைய பேர் பேசும்போது அவங்க அந்த போட்ட மார்க் ஷீட்டுடைய பேப்பர் என்கிட்ட இன்னும் இருக்குது. எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த இடத்துல என்ன பொறுப்பாக போட்ட பின்னாடி வேறு வழியே இல்லாமல் நான் பேச வேண்டிய ஒரு நிலைமை உண்டாச்சு. இப்படி பேசி வாரத்தில் குறைஞ்சது 2 ப்ரோக்ராமாவது இருக்கும். வாரத்தில் 2 ப்ரோக்ராம் கம்பல்சரி மக்ரிப் பின்னாடி இருக்கும். அதில் சீஃப் கெஸ்ட்டு வெளியே இருந்தால் வருவாங்க. அப்போது ரெகுலராக அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்க ஆட்டோமேட்டிக்காக பேச்சு அப்படிங்கிறது நம்மளை அறியாமல் யதார்த்தமான ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. அப்போது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நமக்கு ஒரு விஷயம் நல்லா வரணும், ஒரு துறையில் ஒரு இடத்துல நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிறோன்னு சொன்னால் அடுத்தவங்களை அந்த துறையில் ஆர்வமாக இருக்கிறவங்கள நம்ம உருவாக்கணும். யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்கள நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களுக்காக வேண்டி அந்த முயற்சியை நம்ம பண்ணும் பொழுது நமக்கான எந்த முயற்சியும் இல்லாமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்த நமக்கு தந்துடுவோம். அதே போல் நம்மளை எந்த அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இங்கே படிக்கிறது தான், கிதாபை தாண்டி நிறைய படிங்க, கிதாபுகளையும் படிங்க, கிதாபுகளை தாண்டி நிறைய படிங்க. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் எதையும் அலட்சியம் செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியம் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் கற்றுக்கோங்க, எந்த விஷயமாக இருந்தாலும் படிங்க. நான் ஓதிட்டு போகும்போது ஆலிம் அப்படிங்கிற ஒரு சனதும் பிகாம் அப்படிங்கிற டிகிரி மட்டும்தான் கையில். போனதுக்கு பின்னாடி ஒன்று ஒரு பள்ளியில் இமாமா சேர முடியும், அப்படி இல்லைன்னா மதரசாவில் உஸ்தாதாக இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது பணிகள், அந்த பிகாம் படித்ததுக்காக வேண்டி அக்கௌண்டண்ட்டாக ஆஃபீஸில் ஏதாவது சேரலாம். அப்படி சேரன்னு சொன்னவொடனே என்னை ஹிதுமத்தில் இருக்க சொன்னது தாரிக் உஸ்தாது தான். முடித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தாரிக் உஸ்தாது கூடிய ஒரு நல்ல தொடர்பில், ஏன்னா என்னுடைய உஸ்தாத் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் தாரிக் உஸ்தாதுடைய தொடர்புலேயே தான் இருக்குது. உஸ்தாத் அவங்க என்னை ஹிதுமத்தை விட்டு வெளியே போக விட்டதே கிடையாது. எவ்வளவோ சிரமங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகளினுடைய இக்கட்டான சூழ்நிலை வந்த நேரத்துலேயும் உஸ்தாத் அவங்க விட்டது கிடையாது. அப்போ அதுக்கு பின்னாடி அந்த நேரத்தில்
நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், செல்ஃபாக என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி அக்குபஞ்சர், ஹிஜாமா, இந்த தெரப்பிஸ்டில், மெடிசனில், ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் என்னென்ன இருக்கோ எல்லாமே படித்தேன். அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15-18 தெரப்பி கம்ப்ளீட் பண்ணி, அப்போ அந்த 18 தெரப்பியும் கம்ப்ளீட் பண்ணிக்கணுமா, நம்மளால் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மண்டையில் சரக்கு இருக்குதோ, எந்த அளவுக்கு நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு மரியாதை இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் இல்லையா, வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், இல்மு படித்தவங்களுக்கு ஒரு படி அந்தஸ்து அதிகம்தான். அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அலட்சியம் இல்லாமல் படிங்க. ஒரு எறும்பை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா, அலட்சியம் இல்லாமல் படிங்க. ஒரு எலும்பு, உடல் பாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா, இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் படிங்க. எதெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிதாபியத் அப்படிங்கிறது உயிர், கிதாபு வாசிக்கிறது அப்படிங்கிறதும் அதற்குண்டான கண்ணியங்களை கொடுப்பது என்பது நம்மளுடைய அடிப்படை. பேஸ்மெண்ட் இல்லாமல் பில்டிங்கை கட்டினா நிற்காது. அப்போ கிதாபியத் இதுவெல்லாம் நம்மோடு இருக்க வேண்டும். இதை தாண்டிய விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கணும். மெடிசனில் படிக்க முடிஞ்சவங்க படிங்க. அதே மாதிரி வேறு என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ, ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன கற்றுக்க முடியுமோ எல்லாமே கற்றுக்கோங்க. உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு உண்டான களம் இதுதான். வெளியே வந்தால் உங்களுக்கு நேரம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் சொல்கிறோம், முடிச்சுட்டு போய் 7 வருஷம் ஆச்சு, ஆனால் 3 வருஷம் வரைக்கும் நம்ம கமிட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் போதாது. நம்ம தேவையான விஷயங்களை நிறைய படிக்கணும். எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லாமே தொழில் சார்ந்த விஷயங்களாக படிக்கணும். ஏன்னா எந்த அளவிற்கு நமக்கு விஷயங்கள் இருக்குதோ அதுதான் நம்மளுடைய கண்ணியத்தை, திருப்பியும் சொல்கிற விஷயம் அதுதான் நம்முடைய கண்ணியத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும். அஃப்ஸலுமா படிக்கிறீங்களா, அடுத்து எம்ஏ அரபி போடுங்க, எம்ஃபில் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் தாலிபீன்களாக தேடுகின்றவர்களாகவே இருங்க. அப்போது நீங்கள் எதற்கு கண்ணியம் கொடுக்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்கு உள்ளே போகும். எதை நீங்கள் அலட்சியமாக நினைக்கிறீங்களோ அது உங்களை சேரவே சேராது. அப்போது கிதாபுகளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை சரியான முறையில் கொடுங்கள். உஸ்தாதுமார்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு எவ்வளவு கட்டுப்பட முடியுமோ அவ்வளவு கட்டுப்படுங்க. அதற்குண்டான பிரதிபலன் அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல நிற்கும் போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு நாளைக்கு இன்னொரு கூட்டம் அங்கே உட்காரும். அப்போது பேசக்கூடிய இடத்துல நீங்கள் நிற்கும் பொழுது இன்னும் தரமானவர்களாக, இன்னும் நிறைய விஷயங்கள்